சுந்தரி கண் பத்துமா என்ன பொண்ணு நம்ம நாலு முடியும் அவன் நாத்தனாரும் சண்டை போடுறதுக்கு விளக்கமாறும் செருப்பு எடுத்துட்டு வந்திருக்கேங்க. அது கூட ஒத்துக்கலாம். ஆனா அவன் மாமியாவை பத்தியா கக்கூசு வலைய தூக்கிட்டு வந்திருக்கு. அது சரி, என்ன பிரச்சனைன்னு கேட்டியா? எப்பவும் நாத்தனார் வந்தா அப்படியே சண்டை போட்டு அலைவாங்க. இன்னைக்கு என்னவா? அது தெரியல பொண்ணு. நான் வர்றப்போ அரசர் கொலசெல்லாம் 2 பேரும் கத்திக்கிட்டே சண்டை போட்டு கிடந்தாங்க. அப்பா ஒரு பூஸ்ட் தானே கேட்டேன், அது போட்டு தர முடியாதா? அப்படியே அவன் நாத்தனாக்காரி கத்திட்டு கிடந்தான். எனக்கு தெரிஞ்சு அவன் நாத்தனாக்காரி பூஸ்ட் கேட்டிருப்பா போல, 4 முடி போட்டு தராம இருந்திருப்பா. 4 முடி அவ பிள்ளைக்கே பூஸ்ட் போட்டு தர மாட்டா, சொத்து அழிஞ்சு போயிடும்னு வெறும் பாலில் சீனியை கலக்கி தான் தருவா. ஆமா பொண்ணு, நீ வேற வெறும் பாலா, அதில் தண்ணி வேற கலந்து தருவா. 100 பால் வாங்கி 3 பேத்துக்கும் டீயை போட்டுருவா. சரி, அது மாதிரி டீயை போட்டு கொடுக்க வேண்டியதானே? அது எப்படி பொண்ணு? மவராசி அவன் நாத்தனா டீயெல்லாம் குடிக்க மாட்டாளாம், பூஸ்டே ஹார்லிக்ஸ் தான் கொடுப்பாளாம். அது சரி. அதான் 4 முடி, நீ இருந்தாலும் சரி போனாலும் சரி என் வீட்டுக்கு வந்து ஏன் உயிரை வாங்குற அப்படின்னு சண்டைக்கு போயிட்டா. அவன் மாமியா ஏன் பொண்ணு நீ எப்படி விரட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கூட சேர்ந்துக்கிடுச்சு. அது சரி, அது சரி. நமக்கு என்ன, நம்ம வேடிக்கை பார்க்க தானே வந்த, பார்த்துட்டு போவோம். அதான் என்னடியா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க? உங்க அம்மா வீட்டுக்கு பாடியா? போவாங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனோம். உங்க பிள்ளை இங்கே வச்சுக்கிங்களா பாப்பா. இந்தாரடி, உன்னை பத்தி பேச, உன்னை பத்தி மட்டும் பேசு, என்னை பத்தி பேசுறவெல்லாம் வச்சுக்காத நீ. ஏய், என்னை பற்றி தெரியாமல் பேசாத. நல்லா ஊருக்குள்ளே பெரிய ரவுடியாக்கும். லெஃப்டில் விட்டுனா ரைட்டை திரும்பிக்கு மூஞ்சி, ஆளு மூஞ்சியும் பாரு. நல்ல மந்திரவாதி பொம்மை மாதிரி 2 கண்ணை வெளியில் நவட்டிக்கிட்டு முண்டக்கண்ணின்னு சொன்னால் செவிட்டு பேத்துற வேண்டி. பேருடி பாப்பான் பேரு. நீ ஒரு தைரியமான பொம்பளைலாம் பேத்துறடி பாப்பான். என் மூஞ்சா பேப்பண்டி பேப்பான். ஆனால் உன் மூஞ்சி ஆல்ரெடி பேத்த மாதிரி தான் இருக்கு, அதான் பார்க்கேன். செம பண்ணா போது 4 முடி செம்ம நோஸ் கட்டு. எருடி ஓவர் அவ பேசுற நாய. ஒரு நிமிஷம் இரு. இல்ல எனக்கு புரியல, நீங்க நாங்க சண்டை போடுறத பார்க்க வந்திருக்கீங்களா இல்ல அடிச்சுட்டு சாவட்டும்னு பாக்குறீங்களா? நாங்க எல்லாம் அடிச்சுட்டு கிடக்குறோம், நீ எல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிய. பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா வந்து சண்டையை பிரிச்சு விடுவீங்கன்னு பார்த்தனா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது நல்ல கதையா இருக்கே. இங்கே ஏதோ சண்டை நடக்குது, நாங்கள் பார்க்க வந்தோம். சரி, நல்ல திரைப்படம் ஓடுது, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போகணும் வந்தோம். அதானே, உங்களுக்கு நடக்கிற சண்டையெல்லாம் பிரிச்சு விட்றதா எங்கள் வேலையா? எங்களுக்கு வேற வேலை இல்லை. நீ நாத்தனா அண்ணி அடிச்சுக்குவீங்க குடிக்குவீங்க, நாங்கள் நடுவில் வந்தால் நாங்கள் தான் பழிக்கடை ஆகணும். இப்படி தான் மறாதக்கா. போன தடவை இவங்க வீட்டுக்கு வந்தப்போ இதுக்கு 2 சண்டை ஓட்டு கிடந்துச்சுன்னு நான் தாக்கா நடுவில் பிரிச்சு விட்டேன். அப்புறம் என்ன நடந்துச்சு பொண்ணு? அடுத்து 1 மாதம் கழிச்சு நம்ம ஊர் பொங்கலுக்கோ, அந்த பொங்கலுக்கு அண்ணி நாத்தனார் ஒன்று போல் ஒரே கலரில் சேலையை கட்டிக்கிட்டு ப்ளவுஸ் ஒன்று போல் போட்டுக்கிட்டு மினிக்கிட்டு இழிச்சுக்கிட்டு வராளுகோ. பார்த்தீங்களுக்கோ எப்படி இருக்குன்னு. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா அவ்வளோதான், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிடணும். அதுவும் சரிதான், நமக்கு என்ன, நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போவான். நாசமா போறவளே, வாய் மூடிட்டு இருந்தா அவங்க கிட்ட வேடிக்கை பார்த்துட்டு போயிருப்பாங்க. இப்போ கேவலப்படுத்துறாங்க இப்படி. ஜம்மா நாசமா போறோமா? அவ வீட்டை விட்டு துரத்துமா? சி, வீட்டை கேவலப்படுத்த பத்தாம நம்மள ரோட்லயே வந்து கேவலப்படுத்துதா? ஏப்பா என்ன அடி, ப்ரூஸ்லி மாதிரி அடிக்காலேம்மா. அடிச்சு அடியில் ஆளு பண்ணி தெரிச்சிட்டா. யாருக்கிட்ட வந்துட்டா?
ஏம்மா வாமா போவா நாசமா போறவா எக்கடி கட்டும் போகட்டும் ஆமாட்டி பேதியில போவா வீட்டு வந்துடி சா வச்சுவேன் ஐயோ ஐயோ ஏமா உனக்கு இதெல்லாம் தேவையாம்மா அவ கூட ஏமா சண்டைக்கு போற உன் சத்திக்கு ஏற்றபடி வேலையை பாரு என்னக்கோ 4 மணிக்கு காதே கேட்கல நீங்க என்னத்த நவருங்க. பத்துமா 4 முடிய இந்த நிலைமையில பார்க்குறப்போ ஒரு பாட்டு ஞாபகம் வருது. எனக்கும் அதே பாட்டு தான் ஞாபகம் வருது. அதே பாட்டு தானே? ஆமா ஆமா. சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம் முறையிடுவேன். ஏக்கோ சரி சரி வாங்க, படம் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போய் வேலை வெட்டிய பார்ப்போம், நேரமாயிட்டு. பொண்ணு அவ இப்படி கிடக்கா. ஏக்கா சோ அதெல்லாம் அவன் எஞ்சிருவாக்கா. இதெல்லாம் விட பலமான அடியெல்லாம் வாங்கியிருக்கா. 4 மணிக்கெல்லாம் இல்லை அசால்ட்டு. கிளம்புங்க லேட் ஆயிட்டு. வேலை வெட்டியில போங்க 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 போங்க. அவெல்லாம் எஞ்சிருவா. அவெல்லாம் சீனா போட்டிருப்பா. அட பாவிகளா, இங்கே ஒட்டி கூட்டு கொலையுமா கிடக்கா. அவளை தூக்கி விட்டு வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு போகலாம்ல. இப்படி பாதியிலே விட்டுட்டு போகிறாளுங்க. இவளெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரர்களா பாடையில் போகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க போலையே. அம்மா ஐயோ என்னடி ஆச்சு இப்படி கிடக்குற? வாயா வா, ஒருத்திக்காவது எனக்கு கண்ணு தெரியுதே. என்னடி ஆச்சு? எங்க அம்மாவையும் தங்கச்சி வீட்டுல கத்திட்டு கிடக்குறாங்க. நான் என்ன ஏதுன்னு பயந்து ஓடி வந்தேன். தலை வலிக்குன்னு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன்டி. அதுக்குள்ள இவ்வளோ பிரளயம் பண்ணிட்டீங்க வீட்டுல. வாயா வா, உன் அம்மாவும் உன் தொங்கிச்சியும் அடிச்சு முடிச்சாச்சு. இப்போ நீ வந்து அடி. எவ்வளவு அடி வாங்கிட்டு கிடக்க மாடு மாதிரி தூங்கி எந்திரிச்சு வர. சரி போய் தொலை, புருஷனா போயிட்டேன், கொஞ்சம் எழுப்பியா. எந்திக்க முடியல. எந்தி எந்தி. அப்பா என்னட்டி இப்படி நிக்கிற? நேரம் நில்லு. குறுக்கு குறுக்கு பிடிச்சிக்கிச்சு. என்னது கிறுக்கு பிடிச்சிக்கிச்சா? ஆமாயா ஆமா, கிறுக்கு பிடிச்சிருக்கு. அது ஒன்று தானே இங்கே குறை. உன்னை கட்டின பாவத்துக்கு அது ஒன்று தான் இன்னும் எனக்கு பிடிக்கல. அதுவும் பிடிச்சிடுச்சுன்னா விளங்கிரும். எருமை ஏமா, இந்த பிள்ளைகளுக்கு செல்ல நோண்டுனா காது கேட்காது. சுற்றி என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியாது. செல்லுக்குள்ளேயே போயிடுவாளுங்க. முடியை பிடிச்சி இழுத்தாதான் சரியா வருவா. ஏமா ஏமா முடியை பிடிச்சி இழுக்க? எனக்கு முடி பிடிச்சி இழுத்தா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. ஏன் தெரியாது? நல்லா தெரியுமே, அதனால தான் பிடிச்சி இழுத்தேன். ஏமா இப்படி பண்ணுற? கூப்பிட்டா கேட்க மாட்டேனா? கிழிச்ச அப்போ இருந்து கூப்பிட்டுருக்கேன், செல்லையே நோண்டிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? கூப்பிட்டியாமோ? எனக்கு காது கேட்கலையே. அதான் எப்படி கேட்கும்? செல்லையே ஆன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா எப்படி கேட்கும்? போனை நோண்டிட்டு அப்படியே போனுக்குள்ளேயே போயிரு. என்ன ஒரு வேலை பார்க்கறதில்ல. எம்மா எனக்கு இப்போ தாம லீவு, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு விடுறியா? வருஷம் ஃபுல்லாக காலேஜுக்கு போயிட்டு இப்போ 1 மாதம் தான் லீவ் விடுறாங்க. அந்த 1 மாதம் கூட நிம்மதியாக என்னை இருக்க விட மாட்டேங்கிற நீ. ஆமாம், வருஷம் ஃபுல்லாக அவள் காலேஜுக்கு போய் அப்படியே படித்து கிழிச்சு அவளை அழுத்து போயிட்டா. சும்மா போய் அதை 4 பீரியடு 2 பீரியடு கட்ட அடிச்சிருவீங்க, 2 பீரியடு தான் படிப்பீங்க. நல்ல காத்தோட்டமாக அந்த மாதிரி மரத்தரையில் போய் சாஞ்சு தூங்கி எந்திச்சு வந்துக்கிட்டு ஆளைப்பாரு. ஆமாம் நீ வந்து பார்த்த. ஆமாம் இதை நாங்கள் வேறு வந்து பார்க்கணுமாக்கோ தெரியாது. அதான் டிவியில் படத்துல எல்லாம் காட்டுறாங்களே. அது படமா? நிஜத்துலலாம் அப்படி இல்லைம்மா. 8 பீரியடுமா, 8 பீரியடு வச்சு சாவடிச்சிருவாங்க. ஒரு பீரியடு கூட ஃப்ரீ பீரியட் கிடையாது. அப்படி ஃப்ரீ பீரியட் இருந்தாலும் அது வேறு யாராவது எடுத்துக்குவாங்க, வரலனாலும் கூட. அதெல்லாம் சரி, உன் கதையெல்லாம் நான் கேட்க முடியாது. நான் சொல்கிறது கேளுட்டி. எல்லாரும் லீவில் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கிறேங்கிட்டி. உன் ஃப்ரெண்டு பூமாரி இருக்கா பற்றியா? அவள் கூட தையல் படிக்க போயிருக்காட்டி நேற்று உங்கள் அம்மா சொல்லிச்சு. ஆரி ஒர்க்கு, இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கு, இந்த மாதிரி எதாவது படிக்கணும். இல்லாட்டி எட்டி 2000 மாட்டி ஒரு ப்ளவுஸில் கையை வச்சாலே. அந்த மாதிரி ஏதாவது படித்து வச்சுக்கிட்டேன்னா பின்னாடி யூஸ் ஆகலாட்டி. அதெல்லாம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. செல்ல நோண்டதுலே தான் போகுது கவனம். எம்மா அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுமா, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா. அப்படி சொல்லாதட்டி. ஒரு ப்ளவுஸு 2000னா 10 ப்ளவுஸு போட்டாலே எவ்வளோ வருது பாரு. அது எவ்வளோ நாள் வருது. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் உயிரை வாங்காத. அதானே உனக்கு எங்கே தெரிய போகுது? உங்கள் அண்ணன் சம்பாத்தியத்தில் உட்காந்து நல்ல மூக்கு முட்டை சாப்பிட்றல்ல, உனக்கு எப்படி தெரியும் காசோட அருமை?
ஓ, இப்படி சொல்லி காட்டுறதுக்கு சாப்பாடு போடுறீங்களோ? அப்படி நீங்கள் சொல்லி தான் எனக்கு சோறு பண்ணணும்னா இனிமேல் எனக்கு அந்த சோறே வேணாம். இல்லை ஷாலினி, எனக்கு சொல்கிறது கேளு, கோவப்படாட்டி. அம்மா அப்படி சொல்லுவேனா? பொம்பளை பிள்ளைட்டி படிப்பும் ஒரு தேவை தான். அதை தவிர்த்து இந்த மாதிரி எதிர என்னென்ன விஷயங்கள் இருக்கோ கற்றுக்கிட்டேன்னா நாளைக்கு யூஸ் ஆகலாட்டி யார் கையே நம்பி இருக்க வேணாம். அம்மா இருக்கேன், அம்மாக்கு அப்புறம் பாரு உங்கள் அண்ணன் பார்த்துக்குவான், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் உன் சொந்த காலில் நீ நின்னா கௌரவமாக இருக்குல்லாட்டி. சொல்கிறது கேளு ஷாலினி, இந்த மாதிரி எதாவது படித்து வச்சுக்கூடி. அம்மா உன் நல்லதுக்கு தாண்டி சொல்லுவேன். அதான் சரிம்மா, நீ நல்லதுக்கு தாம்மா சொல்லுத, ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையே. அப்போ சரி, உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சொல்லு. அப்படி கேளு, இப்போதான் நீ கரெக்டான ரூட்டுக்கு வர. சொல்லு கேட்பான். நல்ல சுட்ட சுட்ட குலோப் ஜாமுன் போடுவாங்க தெரியுமா, அதை ஐஸ்கிரீமில் அப்படியே டிப் பண்ணி சாப்பிட்ணும். அப்புறம் நல்ல ஒரு முழு பிரியாணி அப்படியே மட்டனை வச்சு அப்படியே அதில் சிக்கன் 65 போட்டு பெரட்டி கொஞ்சம் ரைத்தாவும் சேர்த்து வச்சு அப்படியே சாப்பிடணும் முழு பிரியாணியும். 24 மணி நேரமும் ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு, அப்புறம் சோறு, அது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம் இருக்கலாமா, ஐஸ்கிரீம், இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் என் முன்னாடி இருக்கணும். நான் நினைக்கிறப்பெல்லாம் ஒரு வாய் அப்படியே எடுத்து 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 அப்படி சாப்பிட்ணும். இதில் தாம்மா எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்குது. இது மாதிரி இருந்தால் நான் டெய்லி இன்ட்ரெஸ்டாக இருப்பேன். நீ திருந்த மாட்டடி, திருந்தவே மாட்டேற, தின்னி கழுத. வேலையில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட்னா திங்கிறதுல இன்ட்ரெஸ்ட் தான். ஏம்மா அது ஒரு வேலை தாம்மா, உனக்கு எங்கம்மா தெரிய போகுது? யூடியூப்லலாம் ஃபுட் விளாகர்னு எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? அவங்கள மாதிரி நானும் ஹோட்டலாக போய் நல்லா சாப்பிட்டு ஃபுட் விளாக் பண்ணி அதிலேயே சம்பாரிச்சிருவோம்மா. போம்மா, உனக்கு எங்கம்மா தெரிய போகுது? இப்போ அதான் ட்ரெண்டே. நீ திருந்த மாட்டடி. பத்தியா பத்மா, உனக்கும் வருது என்ன? இந்த பாட்டு அப்படியே மண்டிலேயே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா பொண்ணு, எனக்கும் அப்படிதான். ஏம்மா காலை கீழே வைமா, எங்கே வச்சிருக்க ஒய்யாத்துல? ஏ அப்பா, காலு மட்டும் 7 அடி இருக்கும் போல. ஏன் 10 அடி கூட இருக்கும்? உனக்கு பொறாம என்ன மாதிரி உயரமா இல்லைன்னு. ஆமா, இது ஒண்ணுதான் குறைச்சல். அது சரி. நாலுமுடி, நேற்று வாங்க நடிக்கி நீ எந்திரிச்சிருக்க மாட்டேன்னு நினைச்சேன். ஜம்முன்னு வந்து உட்கார்ந்துருக்க. அக்கா வாமா, கிளம்பிட்டியாம்மா? ஆமாக்கா, ஆனால் எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது, போகவே பிடிக்கல. ஏம்மா, கண்ணா கரும்பாடுபட்டு உனக்கா அந்த வேலையை பேசி முடிச்சிருக்கான், போயிட்டு வந்துருமா, இன்டர்வியூக்கு தானே. ஆமாக்கா, அதனால தான் கிளம்புனேன். ஆனாலும் பாப்பாவை தனியாக விட்டு போக ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. மற்ற நாள்னாலும் பரவாயில்ல, விட்டுட்டு போயிடுவேன் ஷாலினிட்ட. இன்னைக்கு அவளுக்கு கொஞ்சம் கோல்டு வேற பிடிச்சிருக்குக்கா. சரி தங்க, விளையாடுங்க. ஐயோ அக்கா, அவள் இவ்வளோ நேரம் ஜாலியாக தான் இருந்தா. இப்போ கூட பாருங்க, உங்களை பார்த்தது ஜாலியாக தான் இருக்கா. அவள் ஒன்றும் டயர்டாக தெரியல. நான் பார்த்துக்கிறேன். இன்டர்வியூ எப்படியும் ஒரு 1 hour இல்லைன்னா 2 hours தான் நடக்கும். இங்கே ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்துடலாம். ஆமாம்மா, சாலினி சொல்கிறதும் கரெக்டு தானே. நீ போயிட்டு சீக்கிரம் வந்துட போகிற, வேலைக்கு அதுக்கப்புறம் தானே ஜாயின் பண்ண போகிற, அப்புறம் பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கல. ஆமாக்கா, ஆனால் பாப்பா பிறந்ததுலேருந்தே அவளை விட்டு நான் எங்கேயும் போனதே இல்லையா, அதான் ஒரு மாதிரி இருக்குது. இன்னைக்கு உடம்பு வேற முடியலையா, அவளை விட்டு போகிறேன்னு. நான் வேணாம், இந்த வேலையை வேணான்னு சொல்லிடுவா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அட என்னம்மா, நானே 2 பிள்ளையில பெற்றவா பாரு, இவ்வளோ நெடுன்னு வளர்ந்துருக்கு மாடு மாதிரி. உன் சின்ன பிள்ளைய நான் பார்த்துக்க மாட்டேனா? ஆமாக்கா, கவலைப்படாதீங்க. அதுக்கு நடுவில் பாப்பாவுக்கு உடம்பு முடியலனாலும் சரி, அவள் உங்களை தேடினாலும் சரி, நான் வந்துடுறேன். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஆமாம், பாப்பா கூப்பிட்டு நான் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறேன் உங்களை பார்க்க. நீங்கள் கவலைப்படாமல் தயவு செய்து கொஞ்சம் நிம்மதியாக போங்க. அப்போ தான் இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ண முடியும். உங்கள் மூஞ்சிலே தெரியுது அவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. ஆமாம் சாலினி, எனக்கு பயமாக இருக்குது பாப்பா விட்டு போகிறது தான். அப்போ சரி, கூப்பிட்டு போங்க. எங்கள் மேலே தான் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல, போங்க. நீங்களும் பாப்பாவும் போங்க. இனிமேல் எங்ககிட்ட பேசாதீங்க. ஏய் ஷாலினி. ஆமாம்மா, கூட்டு போட்டுமா, அப்புறம் என்னம்மா? நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பாப்பா பார்த்துக்க மாட்டேனா? நம்ம என்ன அப்படியாம்மா பிள்ளைய விட்டுருவோம்? வாயை மூடு, எங்கே என்ன பேசணுன்னே தெரியாது. ஒன்றும் நினச்சிக்காதம்மா, அவள் சும்மா தான் சொன்னான். ஐயோ அக்கா, ஒன்றும் நினைக்கல. ஷாலினியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவள் சும்மா தான் என்கிட்ட சொல்கிறா. சரிக்கா, நான் இப்போ போகிறேன். ஷாலினி சொல்கிறாள்ல, நீங்களும் சொல்கிறீங்க, பார்த்துக்கோங்க. இதனால எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன். இப்போ தான் என் ரூட்டுக்கு வந்திருக்கீங்க, வாங்க வாங்க.
சரிம்மா சரி சரி, எப்படி போக நீ? நேரம் வர ஆயிட்டு, இந்த ரூட்டில் ஆட்டோ வேற கிடைக்காதேம்மா. கிங் 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 கிங், வாப்பா கிளம்பிட்டே கண்ணா. ஆமாம்மா, தலைவலிக்குன்னு ஒரு 2 hours பர்மிஷன் போட்டிருந்தேன். இப்போவே லேட் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேம்மா. கண்ணா இரு கண்ணா, நம்ம சாந்தியை ஏற்றிட்டு போ கண்ணா. உன் ஆஃபீஸுக்கு தானே இன்டர்வியூக்கு வரா, ஆட்டோ அந்த நேரத்தில் கிடைக்காது கண்ணா, நீ கூப்பிட்டு போயேன். நானா? நான் எப்படிம்மா? இல்லைம்மா, தங்கச்சி ஒன்றை தவிர யாரையும் ஏற்றுனதில்ல, அதான். அதெல்லாம் சரியில்ல, இப்போ அவளுக்கு லேட் ஆகுதுல, இன்டர்வியூ அட்டன் பண்ணுமா, பாப்பாவுக்கு வேற உடம்பு முடியல. என்னம்மா என்ன சொல்கிறீங்க? பாப்பாக்கு என்னாச்சு? எப்பா அப்படியே சாந்தி மாதிரியே நீயும் பொங்காத, ஒன்றும் இல்லை, அவளுக்கு ஜஸ்ட்டு கோல்டு தான், ஒரு பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம். ஆட்டோவில் போனால் லேட்டாகும் கண்ணா, நீ கூப்பிட்டு போட, சீக்கிரம் போய் இன்டர்வியூ முடிச்சிட்டேன்னா அவள் சீக்கிரம் வந்து பாப்பாவையும் பார்த்துக்குவா, அதுக்கு தான் சொல்லுதேன். அப்படியா? சரிம்மா, வர சொல்லுங்க. என் தங்க சின்னதும் சரின்ட்டான். சரி வாமா, வா சாந்தி உட்காரு. சரி பார்த்து போயிட்டு வாங்க, மெதுவாக போப்பா. சரிக்கா வரேன். பாப்பா மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க. சரிம்மா நீங்கள் போங்க, போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க. உட்காந்துட்டீங்களா? போகலாமாங்க? போகலாங்க. அம்மா, இந்த பொண்ணு பக்கத்தில் பார்க்க என்ன அழகா இருக்கு. கிளம்பு கண்ணா, என்ன பார்த்துட்டு இருக்க, நேரமா அதுல. இந்த போயிட்டு வருமா? ஏக்கோ, இது என்ன மரக்கோ? இந்த செடியை நான் பார்த்ததே இல்லை, வித்தியாசமா இருக்கு. எனக்கும் தெரியல. காத்துக்காலம் தானே, அதான் பூவெல்லாம் அப்படி கொட்டுது, என்ன அழகா கொட்டுது. அப்பா பார்க்கவே கண்ணு குளிர்ச்சியா இருக்கப்பா, சில்லு சில்லுன்னு. ஆமா பாத்தியா, நல்ல ஜில்லுன்னு இருக்கப்பா. அது சரியே, என்ன 4 முடி அங்கிட்டு ஒரு திரும்புற, இந்த பக்கம் ஒரு திரும்புற, அப்படி என்னத்த பார்த்துட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை பொண்ணு, அப்போ இருந்த ஷாலினியும் அவள் அம்மாவும் பேசிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு அந்த பொண்ணு, பக்கத்து பொண்ணு அது வந்துச்சு. அப்போ அதையும் கொஞ்சம் நேரம் அப்படி கவனிச்சுட்டே இருந்தேன். சரி, இப்போ பார்த்தா அந்த பிள்ளைய நம்ம கண்ணாவும் பைக்கில் போகிறாவா. எங்க? மூஞ்சில் வந்து மிதியேன். அச்சி, சாரி 4 முடி எந்திக்கிறப்ப லைட்டாக ஸ்லிப் ஆயிட்டு. நானே அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். இவ வேற என்ன நடந்திருக்கும். அண்டா நம்ம லட்சுமிக்கு வருது, கேட்டவர் சொல்லுவாங்க என்ன நடந்துச்சுன்னு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, மண்டையே வெடிச்சிரும் போலப்பா. அதானே, அடுத்த குடும்ப கதைன்னா கேட்கலன்னு உனக்கு தான் மண்டை வெடிச்சிருமே. சும்மா கடை பொண்ணு, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, தெரிஞ்சுக்கல மண்டையே வெடிச்சிரும்ப்பா. மக்களே, கைப்பிள்ளை கார்ட்டூன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். நாளைக்கு எபிசோடை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. 4 முடி அங்கே என்ன நடந்திருக்கு, என்ன விஷயம் இருக்கும் அப்படின்னு நாங்கள் லட்சுமிக்கா கூப்பிட்டு என்ன நடந்துச்சு ஏது என்னன்னு கேட்டு, அதனால் 4 முடி என்னெல்லாம் வாங்கி கட்ட போகுதுங்கிற காமெடியை நாளைக்கு பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். செம ஃபன் ஃபேக்ட் எல்லாம் இருக்குது. டோன்ட் மிஸ் இட் மக்களே.